அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெய்சன் சாமுவேல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஒரு சோகமான ஒரு விஷயம். மொசாம்பிக் அப்படிங்கிறதான சவுத் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் நடந்ததான ஒரு சோகமான நிகழ்வு. ஸோ இந்த சோகமான நிகழ்வில் 3 இந்தியர்கள் மடிந்திருக்கிறார்கள். ஒருவர் காயமடைந்திருக்கிறார். 5 பேரை ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க, காப்பாற்றியிருக்கிறார்கள். ஸோ இது ஒரு கப்பல் கவிழ்ந்து நடந்ததான ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு ட்ராஜடி, ஒரு போட் ட்ராஜடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். மொசாம்பிக்கில் ஒரு லான்ச் போட் இன்னொரு கப்பலுக்கு இந்த இந்த லான்ச் போட்டில் பயணம் செய்தவர்கள் டிரான்ஸ்ஃபர் ஆவாங்க, சரிங்களா, மாறுவாங்க, இன்னொரு கப்பலுக்கு மாறுவாங்க. அப்படி ஒரு லான்ச் போட்டில் இந்த மொசாம்பிக் அப்படிங்கிறதான இந்த இந்த கடலில் அங்கே இருக்கிறதான அந்த கடலில் பயணம் செய்தவர்கள் அலையின் மிகுதியால், காற்றின் மிகுதியால் அந்த அந்த ஓப்பன் போட்டிலிருந்து கடலில் தூக்கி வீசப்பட்டு அதில் 3 பேர், அதில் 14 பேர் இந்தியர்கள், 14 பயணிகள் இந்தியர்கள். அதில் 3 இந்தியர்கள் மடிந்திருப்பதாக, இறந்திருப்பதாக முதல் தகவல் அறிக்கைகள் தெரிவிக்கிறது. அதில் ஒருவர் காயமடைந்திருக்கிறார் என்றும் 5 பேர் இதுவரையில் ரெஸ்கியூ பண்ணப்பட்டிருக்காங்க, அப்படின்னா காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். மீதமுள்ளோர் அந்த கப்பலில் சிக்கியிருக்கலாம், கப்பலிலே சிக்கியிருக்கலாம் அப்படின்னு அஞ்சப்படுகிறது, நம்பப்படுகிறது. ஸோ இப்போ அந்த கவிழ்ந்ததான கப்பல் கடலின் ஆழத்தில் போயிருப்பதாக, கடலின் ஆழத்தில் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. ஸோ இந்த ஆக்சிடெண்ட் ஆனது, இந்த ட்ராஜடி ஆனது பெய்ரா போர்ட் அதுக்கு பக்கத்தில் நடந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸோ இந்த தகவல்கள் அனைத்தையுமே இந்தியன் ஹை கமிஷன், மொசாம்பிக்கில் இருக்கிறதான இந்தியன் ஹை கமிஷன் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்ததான தகவலின் அடிப்படையிலேயே இந்த செய்திகள் வெளிவந்திருக்கிறது, குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த ட்ராஜடியில் கொச்சியிலிருந்து பயணப்பட்டிருக்கிறதான இந்திரஜித் சந்தோஷ், 24 வயதுடையதான ஒரு இளைஞர் இதில் சிக்கியிருக்கிறார். அவரை இப்பொழுது காணவில்லை, மிஸ்ஸிங்காக இருக்கிறார். ஸோ அவர் எங்கே இருக்கிறார் என்பது இதுவரையில் தெரியப்படவில்லை. ஸோ அவர் அந்த கடலின் ஆழத்தில் இருக்கிறதான அந்த கப்பலிலே சிக்கியிருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் கூட பயணித்ததான அவருடைய நண்பர் ஒருவர், ஆகாஷ் என்பவர், அவர் தப்புவிக்கப்பட்டிருக்கிறார், அவர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். அந்த ஷாக்லேருந்து, அந்த அதிர்ச்சியிலிருந்து ஆகாஷ் இன்னும் விடுபடவில்லை. தான் எப்படி காப்பாற்றப்பட்டார் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் அவருக்கு சரியாக தெரியவில்லை. அவர் கொடுத்ததான தகவலின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, கடலின் அலையின் மிகுதியாலும் காற்றின் மிகுதியாலும் அந்த கப்பலிலிருந்து கடலில் தூக்கி வீசப்பட்டதாகவும், தான் எப்படி காப்பாற்றப்பட்டேன் என்று தனக்கு நினைவு வரவில்லை என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த கப்பலில் சிக்கியிருக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறதான இந்த இந்திரஜித் சந்தோஷ் என்பவர், இவருடைய வேலை என்னென்னா, இந்த மொசாம்பிக் இப்படிங்கிறதான கடல் சார்ந்ததான, கடலை ஒட்டியதான இப்படிப்பட்டதான நாடுகளில் அந்த கடலில் பயணப்படுகிறதான ஷிப்ஸ், கப்பல்கள், இந்த கப்பல்களோட அவுட்டர் பார்ட் இது ஏதாவது அரிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா, ஏதாவது லீக்கேஜஸ் இருக்கிறதா, டேமேஜஸ் இருக்கிறதா அப்படிங்கிறத இன்ஸ்பெக்ஷனை பண்ணக்கூடியதான ஒரு என்ஜினியர், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் இந்த இந்திரஜித் சந்தோஷ். இவர் அந்த கப்பலில் இருக்கிறதான அந்த சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்கு அப்ரூவல் கொடுப்பது தான் இவருடைய வேலை. ஸோ அவர் ஒரு என்ஜினியராக அவர் அறியப்படுகிறார். இவருடைய அப்பா KN சந்தோஷ் என்பவரும் இதே வேலையில் தான் அவர் இருக்கிறார். ஸோ 2 பேருமே சேர்ந்து தான் கொச்சியிலிருந்து பயணப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இவர் சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்த வேலைகள் இருந்ததுனால அங்கே பயணப்பட்டிருக்கிறார். ஸோ அங்கே தான் இந்த சோகமயமான சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. ஸோ அவருடைய குடும்பத்தினர் கொச்சியில் இப்பொழுது ஆழ்ந்த சோகமுகமாய் அமர்ந்திருக்கிறார்கள், காணப்படுகிறார்கள். இவர் மொசாம்பிக் போய் சேர்ந்த உடனே தன்னுடைய அம்மாவுக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பத்திரமாக மொசாம்பிக் சேர்ந்ததாகவும், தன்னுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு நான் கால் பண்ணுறேன், நான் உங்களுக்கு அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெசேஜ் பண்ணியிருக்காரு. பட் அதற்கு பிறகு அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதுதான் அவர் அனுப்பியதான கடைசி மெசேஜ். அதற்கு பிறகு அவரிடத்திலிருந்து எந்த மெசேஜோ, எந்த ஒரு கம்யூனிகேஷனோ வரவில்லை. ஸோ ஏற்கனவே காணாமல் போனவர்களையும், அந்த கப்பலில் கடலின் ஆழத்தில் இருக்கிறதான அந்த கப்பலில் சிக்கியிருப்பவர்கள் என்று நம்பப்படுகிறதான அவர்களையும் தேடுவதற்கான பணிகள் கடலில் இருக்கிறதான அந்த டஃப் கண்டிஷன்ஸ் காரணமாக, அந்த காற்றின் மிகுதியால், அழுத்தத்தின் காரணமாக தடைப்பட்டிருக்கிறது. அவருடைய மீட்கும் அந்த ஆக்டிவிட்டி தடைப்பட்டிருக்கிறது. பட் ஸ்டில் இன்னைக்கு அவர்களை தேடுகிறதான அந்த பணிகள் முடுக்கிவிடப்படும் என்று நம்பப்படுகிறது.
ஸோ இந்த சம்பவத்தை முன்னிட்டு எர்ணாகுளத்தில் இருக்கிறதான எம்பி ஹிபி ஈடன் என்பவர், அவர் எம்பியாக இருக்கிறார். ஸோ அவர் வந்து நம்முடைய யூனியன் மினிஸ்ட்ரி, எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்ட்ரிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். மொசாம்பிக்கில் நடக்கிறதான அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸை ஸ்பீடன் பண்ணுறதுக்கு, இன்னும் ஸ்பீடாக அதை செய்து முடிப்பதற்கு, காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதற்கு இந்திய யூனியன் மினிஸ்ட்ரி, அதாவது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். ஸோ இந்த சம்பவத்தை முன்னிட்டு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்முடைய இந்தியன் ஹை கமிஷனானது ஒரு சில எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து நாங்கள் அதை பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ யாராவது ஏதாவது தகவல்களை அந்த கப்பலிலே காணாமல் போனவர்களை பற்றியோ மீட்கப்பட்டவர்களை பற்றியதான விவரங்களை அறிவதற்கு இந்த எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. நாம் எல்லாருமே சேர்ந்து இதில் ஏற்கனவே அந்த கப்பலில் சிக்கியிருப்பவர்கள் என்று நம்பப்படும் அவர்களை இறைவன் பத்திரமாக வெளியே கொண்டு வர வேண்டும் என்று பிரார்த்திக்கலாம். அதே மாதிரி உயிரிழந்ததான எல்லோருடைய குடும்பங்களுக்கும் இறைவன் ஒரு ஆறுதலையும் கொடுப்பாராக என்றும் நாம் பிரார்த்திக்கலாம். ஸோ நிச்சயமாக இந்த சோக சம்பவத்தை முன்னிட்டு வருந்துகிறதான எல்லா குடும்பம், உயிர்களை இழந்ததான எல்லா குடும்பங்களுக்கும், அதே மாதிரி இப்போது அந்த கப்பலில் சிக்கி கொண்டிருக்கிறோம் அந்த உயிர்களுக்கும் எங்களுடைய சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கல்கள். நம்முடைய இந்தியன் யூனியன் மினிஸ்ட்ரி, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி நிச்சயமாக இதில் தலையிட்டு அந்த மொசாம்பிக்கில் நடக்கிறதான அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸை இன்னும் வேகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட மிகவும் தாழ்மையுடன் நாங்கள் வேண்டுகிறோம்.